ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. என்னை பிடிச்சவங்களுக்கு குட் நியூஸு, பிடிக்காதவங்களுக்கு பேட் நியூஸு. இன்றைக்கி வந்து புது கார் ஒன்று வாங்கியிருக்கோம். அது வந்து இன்றைக்கி ஃபார்மல் டெலிவரி. அதுதான் ஒரு விலாக் மாதிரி எடுக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தாங்க போட போகிறேன். இது வந்து ரெடிமேடு எடுக்கணும்னு ஒரு 3 நாளாக 10 கடை ஏறி இறங்கி மேக்ஸு ட்ரெண்ட்ஸு போகுது எதெல்லாமோ ஏறி இறங்கி அதனா அன்லிமிட்டட் நிறைய ஷாப் போய் எதுவுமே கிடைக்கல. சரி ஓகே நம்மளே ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிளாத் வாங்கிட்டு வந்தால் நான் பண்ணல, நம்ம டெய்லர் அக்கா பண்ணாங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு ஷார்ட் மேக்ஸி தான் பண்ணியிருக்கேன். ஒரு பீச் கலரில் கிளாத் வாங்கி வீ நெக் வச்சு போட்டுட்டு காமிக்கிறேன். என்னோடய அவுட்ஃபிட் இதான் என்னோடய ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் மேக்கப் பண்ணல. சிம்பிளாக லூஸர் விட்டுட்டு சிம்பிளாக மேக்கப்னால் ஒன்றுமே இல்லைங்க. மாய்ஸ்சரைசர், பவுடர், ஐலைனர், லிப்ஸ்டிக், லைட்டாக ப்ளஷ் போட்டேன் கன்னத்தில். அந்த ப்ளஷ் போட்டாலே ஏதோ ஓவராக மேக்கப்பை ஓவர் சொல்ல முடியாது. ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் பண்ண அளவுக்கு வந்துடும். ஆனால் ஃபவுண்டேஷன் எதுவுமே நிஜமாக போடலை. லூஸாரே விட்டுட்டு போயிட்டேன். லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கேன் ஹேரை. லாஸ்ட் டைம் பட்டர்ஃப்ளை கட் பண்ணியிருந்தாலே அதில் லைட்டாக ட்ரிம் பண்ண வேறு ஒன்றுமே இல்லை. பண்ணிவிட்டு நான் வந்து அடிக்கடி ஹேர் கட் பண்ணிகிட்டே இருப்பேங்க, அது பழக்கமாகிடுச்சு. கிளம்பி வந்துட்டோம். இது வந்து ஃபார்மல் டெலிவரி அப்படின்னா இன்றைக்கி நல்ல நாள் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபார்மலாக ஆன் பண்ணி எலுமிச்சப்பழம் ஏற்றி சாவி வாங்கிட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி சாவியை கொடுத்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அவங்க ஆர்டிஓலாம் முடித்து அவங்க கையில் கொடுப்பாங்க. அதனால் ஃபார்மல் டெலிவரி. அதுக்கப்புறம் திரும்ப வாங்கும்போது நல்ல நேரம் நாள்லாம் பார்க்க தேவையில்லை. அதனால் ஃபார்மல் டெலிவரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு சிஸ்டர் வந்து கார் டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. ரேட் என்ன சிஸ்டர் என்ன ஏதுன்னு. அதை பற்றி கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். உங்ககிட்ட சொல்லாமையா? என்னோடய எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட, அதாவது சொந்தக்காரங்க சுற்றி இருக்கவங்க யாருமே இதில் எனக்கு நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர், உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருப்பேன்னா எதுனாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். என் தம்பிங்க வந்திருந்தாங்க, அக்கா பையன் தம்பிங்க இந்த மாதிரி போயிட்டு ஆன் பண்ணி அப்புறம் அன்றைக்கி நல்ல மழைங்க. ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. ஷோரூம்லேருந்து எல்லாருமே வந்து லைனாக நின்று கிளாப்ஸ் பண்ணி ஹாப்பியாக விஷ் பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து அப்பா அம்மா காசு, பிறந்த வீட்டு காசு, புகுந்த வீட்டு காசு அப்படி எதுவுமே இல்லைங்க. என்னோடய ஓன் சம்பாத்தியம், சொந்த சம்பாத்தியத்தில் வாங்குகிற பொருள். அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம உழைப்பில் ஒரு வாங்குகிறோன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. ஒருத்தங்கள்ட்ட இப்போ அம்மா அப்பாட்ட காசு வாங்கி வாங்குறது, இவங்கள்ட்ட காசு வாங்கி வாங்குறது, அவங்கள்ட்ட காசு அதெல்லாம் இல்லை. நம்ம உழைப்பு முழுக்க நம்ம உழைச்சி அந்த காசில் வாங்குறதெல்லாம் அந்த ஃபீலே தனிங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்கள்கிட்ட, நீங்கள் எல்லாருமே என்னோடய அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே நான் நினச்சிட்ருக்கேன். நீங்களும் வீட்டில் முடங்கியே கிடக்காம ஏதோ ஒன்று வெளியே வரணும்னு இல்லை, வீட்டில் இருந்து கைத்தொழில் பண்ணலாம். எதுனாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச சம்பாத்தியம் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இது 3 தவிர்த்து நம்ம சொந்தமாக உழைக்கலாம். வீட்டில் இருந்து இந்த வேலை பார்க்கலாமா, அந்த வேலை பார்க்கலாம், எந்த வேலையோ கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல நியாயமாக உழைச்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோலாம் நான் போடுறேன். நிறைய பேர் என்னை விஷ் பண்ணியிருந்தீங்க ஷார்ட் வீடியோவில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒருத்தங்க சக்ஸஸை பார்த்து ஒருத்தங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே தூய ஆத்மா தான். அவங்க வந்து பியூர் சோல். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னை விஷ் பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க கூட பார்த்தும் பார்க்காத கண்டுக்காமல் இருந்தாங்க. அவங்க மனசில் வந்து பொறாமை இருக்குது. ஸோ நீங்கள் என்னை விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து மனசில் எதுவுமே கிடையாது. என்னை பார்த்து நானே வாங்கின மாதிரி சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர், எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே இதுதான் பியூர் சோல்னு சொல்கிறது. நானும் அப்படி தான். யாரும் அடுத்தவங்க நல்லா இருந்தால் அதை பார்த்து சந்தோஷம் தான் படுவேனே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டோன்னா நம்ம என்றைக்குமே நல்லா இருக்க முடியாது. சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா, என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா, வாழ்த்தணும் அப்படின்னா நம்ம அதை விட என்னையை விட எல்லோரும் நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் எப்போதுமே இதை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்புகிறேன். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you. எல்லாருக்கும் நன்றி.